Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடி வரும் நிலையில் அதற்காக சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையில் ரசிகர்கள் போட்டியை கண்டுகளித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். தற்போது நியூசிலாந்து இந்தியா அணிகளுக்கிடையிலான இறுதிப் போட்டியானது துபாயில் நடைபெற்று வரும் நிலையில் இதற்காக மெரினா கடற்கரையில் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடி வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியா அணியுடைய போட்டிகள் துபாயில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இறுதிப் போட்டியும் துபாயில் நடைபெற்று வருது. அங்கு நடைபெறும் போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பொதுமக்களுக்கு மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையிலும் எல்இடி திரையின் மூலம் திரையிடப்பட்டு இலவசமாக காண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் அந்த எல்இடி திரையில் ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது இந்த இந்தியா நியூசிலாந்துக்கு இடையிலான இறுதிப் போட்டியை கண்டு வருகிறார்கள். குறிப்பாக 2000ஆம் ஆண்டு இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற நியூசிலாந்து அணியை பழித்தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போட்டியை ரசிகர்கள் கண்டு ரசித்து வரக்கூடிய காட்சியையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எஸ்டிஏடி சார்பிலும் காவல்துறை சார்பிலும் பல்வேறு சிறப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு கழிவறை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் ஏராளமான காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கு இதே போன்று பெசன்ட் நகர் கடற்கரையிலும் இதே போன்று சிறப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் எல்இடி திரையின் மூலம் திரையிடப்பட்டு இந்த போட்டியை காண சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.